கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து செல்லலாம். சங்கீத புஸ்தகம் 69வது சங்கீதம் 33வது வசனத்தை ஒருவர் சத்தத்தை உயர்த்தி நாம் வாசிக்கலாம். சங்கீத புஸ்தகம் 69வது சங்கீதம் 33வது வசனம். For the Lord hear the poor and despise not his prisoners. கர்த்தர் எளியவர்களின் விண்ணப்பத்தை கேட்கிறார், கட்டுண்ட தம்முடையவர்களை அவர் புறக்கணியார். இப்பொழுது வாசிக்க கேட்ட இந்த வார்த்தையின் மூலமாக தேவன் நம்மோடு பேசும்படியாக நாம் ஜெபிப்போம். எங்கள் அன்பின் இயேசுவே, நாங்கள் மே துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. இப்பொழுது நாங்கள் வாசிக்க கேட்ட உம்முடைய திரு வார்த்தையின் மூலமாக வார்த்தையாகிய தேவன் ஒவ்வொரு இருதயத்திலும் இந்த ராத்திரி வேளையில நீங்க பேசும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, பெரிய காரியங்கள் நீங்க செய்யுங்க. உடைய வார்த்தை ஒவ்வொரு இருதயத்திலும் ஆண்டவரை தொடுவதாக, உடைய வார்த்தை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கட்டும். தொடர்ந்து நீங்க பேசுங்க, நாங்கள் கேட்கின்றோம். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் எங்க நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தர் எளியவர்களின் ஜெபத்தை என்ன செய்கிறாராம்? கர்த்தர் எளியவர்களின் விண்ணப்பத்தை கேட்கிறார், கட்டுண்ட தம்முடையவர்களை அவர் புறக்கணியார் என்று நாம் பார்க்கின்றோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வருகிற நாட்கள்ல ஜெபம்னா என்ன, விண்ணப்பம்னா என்ன என்று வருகிற நாட்கள்ல அதை நம்ம கர்த்தருடைய சித்தம் இருந்தால் அதை நம்ம பார்க்கலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் இந்த வேளையில், இந்த ராத்திரி வேளையில் தேவன் பேசுகிற வார்த்தை என்ன? கர்த்தர் எளியவர்களின் விண்ணப்பத்தை அவர் கேட்கிற தேவனாய் இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள் என்று இயேசு கிறிஸ்து சொல்லுகிறத பார்க்கிறோம். எளிமையான ஒரு வாழ்க்கை, எளிமையான ஒரு ஜீவியம், அது தன்னை தாழ்த்துகிறதாய் இருக்கிறது. எளியவர்களின் விண்ணப்பத்தை நம்முடைய தேவன் கேட்கிறார். நம்ம எல்லாரும் தேவனுக்கு முன்பாக எளிமை உள்ளவர்களாக தான் நம்ம தேவ சமூகத்துல இருக்கிறோம். நம்ம மேன்மையா பெருமையாக நம்ம காணப்படலை. எளிமை உள்ளவர்களாய் தேவ சமூகத்துல தன்னை தாழ்த்தி தேவ சமூகத்தில் இருக்கிறோம். எளியவர்களின் விண்ணப்பத்தை அவர் கேட்கிற தேவனாய் இருக்கிறார். கட்டுண்ட தம்முடையவர்களை அவர் புறக்கணியார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கட்டுண்டவர்களை அவர் பார்த்துட்டு போக மாட்டார். அவர் புறக்கணியார தள்ளி விட மாட்டார். இயேசுவிடம் வருகிற ஒவ்வொருவரையும் அவர் புறம்பை தள்ளுவதில்லை. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். சங்கீத புஸ்தகம் 113வது சங்கீதம் 7வது வசனத்தை நான் வாசிக்கும் பொழுது, சங்கீத புஸ்தகம் 113வது சங்கீதம் 7வது வசனம். அவர் சிறியவனை புழுதியிலிருந்து தூக்கி விடுகிறார். அவர் சிறியவனை புழுதியிலிருந்து தூக்கி விடுகிறார், எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். பாத்தீங்களா? சிறியவன்னா யாரு, எளியவன்னா யார்? வசனத்துல அருமையாக ஆவியானவர் சொல்லியிருக்கிறார். தேவன் சொல்லுவதை பார்க்கிறோம். அவர் சிறியவனை புழுதியிலிருந்து தூக்கி விடுகிறார், எளியவனை குப்பையிலிருந்து என்ன செய்யறாரா? உயர்த்துகிறார். இந்த நம்ம குப்பை போல தூக்கி எறிஞ்ச குப்பையில போட்டது மாதிரி நம்ம இதான் ஒரு குப்பைப்பா, மற்றவர் புறக்கணிக்கலாம். நம்முடைய தேவன் ஒருபோதும் நம்மளை புறக்கணிக்க மாட்டார். எளியவனை குப்பையிலிருந்து அவர் உயர்த்துகிற தேவனாய் இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நேற்று வரை அப்படி இருந்தானே, பிச்சை எடுத்துக்கிட்டு இருந்தானே, இவன் பாருங்க இப்படி வருவான்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. அநேகரை நாம் பார்த்துருக்கிறோம். ஒரு ஜீவியம், எளிமை உள்ள ஒரு ஜீவியம், ஒரு பெருமை இல்லாத ஒரு ஜீவியம். பெருமையிலோருக்கோ தேவன் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மையிலோருக்கோ தேவன் கிருபை அளிக்கிறவராய் இருக்கிறார். ஆகவே எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிற தேவன் தான் நம்முடைய தேவனாய் இருக்கிறார். இந்த ராத்திரி வேளையில ஒரு 7 காரியத்தை பற்றி நாம் பார்க்க போறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 1வது ஞாயிற்றுக்கிழமை நாம் கேட்பேன், நீங்க அதை மனப்பாடமா நீங்க எழுந்து சொல்ல வேண்டும். 7 காரியம். முதலாவது எளியவனை உயர்த்துகிறார். முதலாவது என்ன? எளியவனை உயர்த்துகிறார். 2வது எளியவனை நினைக்கிறார். 3வது எளியவனை ரட்சிக்கிறார். 4வது எளியவனை விடுவிக்கிறார். 5 எளியவனை தப்புவிக்கிறார்.
6வது எளியவானை விசாரிக்கிற தேவனாயிருக்கிறார். 7வது எளியவானுக்கு இறங்குகிறார் என்று நாம் பார்த்தோம். முதலாவது என்ன? உயர்த்துகிறார். 2 நினைக்கிறார். 3 ரட்சிக்கிறார், விடுவிக்கிறார், தப்புவிக்கிறார், விசாரிக்கிறார், எளியவனுக்கு இறங்குகிறார். 7வது எளியவனுக்கு இறங்குகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாம் இந்த வேலை முதலாவது நாம் பார்க்கிறோம், எளியவானை குப்பையிலிருந்து என்ன செய்கிறாரா? உயர்த்துகிறார் என்று நாம் வாசிக்க கேட்டோம். சங்கீத புஸ்தகம் 113:7 நாம் பார்க்கிறோம். எளியவான் என்பதுனா என்ன? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சொல்லுங்க பார்ப்போம். எளியவான்னா அதுக்கு அர்த்தம் என்ன? எளியவான் நாம் பார்க்கிறோம். எளியவான்னா அதுக்கு அர்த்தம் என்ன? அயந்திர நித்திரைக்குள்ள கடந்து போயிருச்சு சிலுவையேசு. தாழ்மை ஒரு பக்கம் வரும். எளியவான்னா நல்லா சொல்லுங்க, நல்ல ஒரு அர்த்தங்களை. 3வது வானத்துக்கு போயிருச்சு. யாரு? தூக்கத்தில் இருக்கக்கூடாது. தூங்குறவெல்லாம் சொல்லுங்க ஹல்லேலூயா. ஜாக்கிரதையாக இருக்கணும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். எளியவான் என்பது மனிதர்களால கைவிடப்பட்டவர்களை நாம் பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எளியவான் முக்கியமா தேவன் இந்த எளியவானை உயர்த்துகிறதுக்கு காரணம், எளியவான் என்பது மனிதர்களால கைவிடப்பட்டவங்க. அவன் என்னப்பா ஒன்றும் இல்லை, இந்த பூமியில பணம் இருந்த பணம் 10 செய்யும் சொல்லுவாங்க. பணத்தை கண்டா பிணமே வாயை திறக்குன்னு இந்த பழமொழி வச்சிருக்காங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே இந்த எளியவான் என்பது மனிதர்களால கைவிட புறக்கணித்து, அது ஒன்றும் இல்லைப்பா, பணம் இல்லை, ஆனால் அவனுக்குள்ள என்ன இருக்கும்? தாழ்மை இருக்கும், நல்ல குணங்கள்லாம் இருக்கும். அதைத்தான் தேவன் பார்க்கிறார். ஆகவே இந்த எளிமையுள்ள ஒரு ஜீவியத்தை ஆண்டவர் பார்க்கிறார். எளியவான் என்பது மனிதர்களால் கைவிடப்பட்டவர்களை குறிக்குது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படிப்பட்டவர்களை தேவன் தகுதியானவர்களாக மாற்றி மேன்மைப்படுத்துகிறார் என்பதை இது குறிக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கிருபை என்பது என்ன? தகுதி இல்லாதவனை தகுதிப்படுத்துவதுதான். அப்படி இரக்கம் கிருபைனா அதுதான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே எளியவான் என்பது மனிதர்களால் கைவிடப்பட்டவர்களை தேவன் தகுதியானவர்களாக மாற்றி மேன்மைப்படுத்துகிறார் என்பதை குறிக்கிறது. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரம் 3வது வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள். பாக்கியவான்கள். பாக்கியவான்கள் என்றால் என்ன? கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், மகிழ்ச்சி உள்ளவர்கள், கொடுத்து வச்சவங்க. அநேகர் பாக்கியவதி பேர் வச்சிருக்காங்க, ஆனா அங்க ஒரு பாக்கியமும் இருக்காது. ஆகவே பாக்கியவதி பேருக்கு தக்க நம்ம என்ன நடந்து கொள்ள வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாக்கியவான்கள், பாக்கியவதி என்று வேதத்துல நாம் வாசிக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. ஆவியில் ஒரு எளிமை நமக்கு இருக்கணும். ஒரு விசுவாசிகளை பார்த்து தலை நிறைய பூவை வச்சுக்கிட்டு நகைகளை கழுத்து நிறைய போட்டுட்டு பாருங்க, இப்படி வரும்போது அதைத்தான் திருடன் செயினை பறிச்சிடுறான். பறிச்சது இல்லாமல் கழுத்துல பறிக்கும், சும்மாவா இருக்கும், காயப்பட்டுரும். பாருங்க, அப்படி ஒரு பெருமை, ஒரு எளிமை, ஜீவியத்தில் ஒரு எளிமையா இருக்கணும். இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வருவதற்கு நீங்க சங்கீத புஸ்தகத்துல மற்ற இடங்கள்ல நான் வாசிக்கிறோம். இயேசு கிறிஸ்து நம்ம ரட்சிக்க இந்த பூமிக்கு அவர் வரும்போது தன்னை தாழ்த்தி தான் வந்தாராம். நம்முடைய தேவன் உயர்ந்த தேவன், அவர் உன்னதத்துல வாசம் செய்கிற தேவன். இந்த மேகம் பார்க்கிறோமே, இந்த மேகத்துல இல்ல, அந்த மேகத்துக்கு மேல எத்தனோ மேகம் இருக்கு, அதுக்கு மேல் மேகங்கள் மேல் வேதத்துல வாசிக்கிறோம். உன்னதத்துல வாசம் பண்ற தேவன் நம்மை ரட்சிக்கும்படியாக அவர் தன்னை தாழ்த்தி தான் இறங்கி வந்தாராம். ஆகவே அவர் பிறப்பு பார்த்தீங்களா, அப்படி பிறப்பே எளிமையாக தான் இருந்தது. ஒவ்வொன்று தாழ்மையை நம்ம பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யமே அவர்களுடையது. நாம் எளிமை உள்ளவர்களாக இருந்தால் பரலோக ராஜ்யம் நமக்கு தான், சந்தேகமே இல்லை. கர்த்தருக்கு பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். ஆவியில் எளிமை உள்ளவர்கள் எப்படி இருப்பார்கள்? இந்த பரிசுத்த வேதாகமத்தில் நாம் வாசிக்கிறோம்.
கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். முதலாவது அவர்கள் இவ்வுலகத்துக்குரிய காரியங்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்காமல் என்ன விசேஷம் வச்சாலும் கர்த்தர் தான் முதலிடம். முக்கியமாக இந்த உலகத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கவே மாட்டாங்க. இந்த ஆவியில் எளிமை உள்ளவருடைய ஜீவியத்தை பற்றி நாம் பார்க்கும் போது தேவனுக்கு கேட்கும் காரியங்களில் முக்கியத்துவம் கொடுப்பாங்க. கர்த்தர் தான் முதல், ரெண்டாவது தான் பாருங்க, கர்த்தருக்கு தான் முக்கியத்துவம் கொடுப்பாங்க. இந்த ஆவியில் எளிமை உள்ளவர்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தான் பாவி என்று அறிக்கையிடுவாங்க. நல்லா கவனிக்கணும். ஜெப பகுதியில் நாம் பார்த்தோம், ஒவ்வொரு நடைமுறையிலையும் சரி, ஆண்டவரே நான் பாவி அப்பா, உங்களுடைய பரிசுத்தமுள்ள ரத்தம் கழுவி சுத்திகரிக்கட்டும். இந்த ஆவியில் எளிமை உள்ளவங்க அதுதான். ஒரு வீடு ஒரு நல்லா நிறைய வேணாம், ஒரு 4 சென்ட் இடம் இருந்தாலும் தன்னை பீத்திக்கிட்டு பெருமை அப்படி இருக்கும் பாருங்க. அது ஆவியில் எளிமை இல்லை. இந்த இடத்துல நான் பார்க்கிறோம், ஆவியில் எளிமை உள்ளவங்க தன்னை தாழ்த்துவாங்க. நான் பாவி என்று அறிக்கை இட்டு ஒவ்வொரு நாளும் தங்களை தேவ சமூகத்தில் தாழ்த்துவார்கள். தேவனுடைய இரக்கத்திற்காக, கிருபைக்காகவும், பாவ மன்னிப்புக்காகவும் காத்திருப்பார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த ஆவியில் எளிமை உள்ளவருடைய குணங்களை பற்றி பார்க்கிறோம். ரெண்டாவது, தங்களுடைய இந்த ஆவியில் எளிமையுள்ளவருடைய சுபாவங்களை பார்க்கிறோம். தங்களுடைய பாவ மன்னிப்புக்காக கிறிஸ்துவின் மரணத்தையும் அவருடைய உயிர்த்தெழுதலையும் விசுவாசித்து விசுவாசத்தினால் இயேசு கிறிஸ்துவிடம் திரும்புவார்கள். மூன்றாவது பார்க்கிறோம், முழுவதுமாக இயேசுவை சார்ந்து இருப்பாங்க. கர்த்தர் தான் என் தேவன், எது இருந்தாலும் தேவனை சார்ந்து ஜீவிப்பாங்க. நாலாவது பார்க்கிறோம், தேவனுடைய ஊழியத்தை செய்ய தன்னை ஒப்பு கொடுப்பாங்க. இவ்வாறு ஆவியில் எளிமை உள்ளவர்களாக இருக்க ஒப்பு கொடுத்து கீழ்ப்படிந்து நடக்கும்போது அப்பொழுது பரலோக ராஜ்யம் நம்முடையதாக இருக்கும். யார் எளிமை உள்ளவர்களாக இப்படிப்பட்ட சுபாவம் உடையவர்களாக இருக்கிறாங்களோ பரலோக ராஜ்யம் நமக்குரியது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதான் ஆண்டவர் சொல்ற, ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவருடையது. அப்ப நம்ம எளிமையா இருக்கும்போது கர்த்தர் பெரிய காரியங்களை அவர் செய்கிற தேவனாக இருக்கிறார். அந்த ஆவியில் எளிமை உள்ளவர்களை பற்றி இன்னும் சொல்லிக்கிட்டே நம்ம போகலாம். ஐந்தாவது, ஆவியில் எளிமை உள்ளவர்கள் தங்களுடைய பார்வையில் தங்களை தாழ்மையானவர்களாகவும் எளிமை உள்ளவர்களாகவும் நாம் காண்போம். அவங்க தான் எளிமை உள்ளவர்கள். தங்களை பற்றி சிந்தித்து பார்க்கும்போது தங்களை உயர்த்தாமல் தங்களை தாழ்த்துகிறவர்களாய் இருப்பார்கள். தங்களுடைய கிரியைகளையும் எண்ணங்களையும் உயர்த்தாமல் தன்னை தாழ்த்துவார்கள். தங்களுடைய பார்வையில் தங்களை சிறு பிள்ளைகளாகவே பாவிப்பார்கள் என்று நாம் பார்க்கிறோம். தன்னை அவர்கள் தாழ்த்துவார்கள். அவங்க தான் எளிமை உள்ளவர்கள். அப்படி எளிமை உள்ளவருக்கு தான் பரலோக ராஜ்யம் அப்படிப்பட்டவர்களுக்கு சொந்தமாய் ஆகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யாக்கோபு 4வது அதிகாரம் 10வது வசனத்துல வாசிக்கிறோம், கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள், அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார் என்று நாம் பார்க்கின்றோம். சங்கீத புஸ்தகம் 107வது சங்கீதம் 41வது வசனத்துல நாம் பார்க்கின்றோம், எளியவானையோ சிறுமையில் நின்று எடுத்து உயர்ந்த அடைக்கலத்திலே வைத்து அவன் வம்சங்களை மந்தையை போல ஆக்குகிறார் என்று இந்த இடத்துல நாம் வாசிக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு முன்பாக நாம் எந்த அளவுக்கு நம்மை தாழ்த்துகிறோமோ அந்த அளவுக்கு நம்மை கர்த்தர் உயர்த்துகிறார். நாம் எளிமையுள்ளவர்களாய் தங்களை தாழ்த்தி ஜீவிக்கும் போது கர்த்தர் நம்மை பாதுகாத்து நம்மை ஆசீர்வதித்து நம்மை உயர்த்துகிறவராய் இருக்கிறார். எளிமை உள்ளவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார் என்று நாம் பார்க்கின்றோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இரண்டாவது, எளியவானை நினைக்கிறார். முதலாவது என்ன பார்த்தோம், நம்ம எளியவானை உயர்த்துகிறார். இரண்டாவது, எளியவானை நினைக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதுக்கு முன்பாக கூட நம்ம சாயந்தரம் ஒரு நபரை வச்சு நினைச்சோம், அவங்க வந்தா நல்லா இருக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் கொண்டு வந்தார்ல, நம்ம நினைக்கிறோம். அவங்களை நினைக்கும் போது சரி ஆண்டவர் என்ன செய்யறாரு, நினைவுகளை அறிகிற தேவன். ஆகவே இந்த எளியவான்களை கர்த்தர் என்னதான் செய்யறாரா, நினைக்கிறார். இந்த நாட்கள்ல நம்ம யார் யாரும் நம்மளை நினைக்கிறாங்களோ இல்லையோ, நம்ம பெத்த தாய் தகப்பன் கூட என்ன செஞ்சிடும், தெருவில் போட்டு போயிருப்ப கூட பார்க்குறோம். பொம்பளை பிள்ளை பிறந்தா குப்பை தொட்டியில் போட்டு போயிடுறாங்க, ஆம்பளை பையன் பிறந்தா வளர்க்குறாங்க.
இந்த நாளில். அதனால தான் தமிழ்நாட்டில் சாபம், ஒரு சாபம். என்ன சாபம் சொல்லுங்க பார்ப்போம், சொல்லுங்க என்ன சாபம்? பொண்ணு கிடைக்காம இருக்கிறதுக்கு. பாருங்க, எங்க பார்த்தாலும் பொண்ணு இல்லை. இந்த பையங்களுடைய தலைமுடியெல்லாம் கொட்டி போயிருது, வழுக்கே ஆகிருது. அப்படி ஆகிருது. நம்ம செய்து கொடுக்க வந்தாரு, முடி வழுக்கியா பல்பு மாதிரி மின்னும் பாருங்க, அந்த மாதிரி. ஏன்னா அநேகர் நான் கேள்விப்பட்டிருக்கிறேன், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், பொம்பளை பிள்ளை பிறந்துச்சுன்னா நெல்லவோ ஏதோ வாய்க்குள்ள போட்டுருவாங்களாம், போட்டு கொன்றுருக்காங்க. கேள்விப்பட்டிருக்கீங்களா நீங்க? வந்து அப்படிதான் பிறந்த குழந்தைய அப்படிலாம் பார்க்கிறோம். அந்த சாபம் கர்த்தர் வந்து இந்த தமிழ்நாட்டில் வந்து அது ஒரு சாபம், ஆண்டவருடைய கோபம். அதனால வந்து அதை அறிக்கை செய்து மன்னிக்கும் போது கர்த்தர் தருகிறார். அநேக கணக்கெடுத்து பார்த்தீங்கன்னா ஆண்கள் வந்து அதிகம், பெண்கள் வந்து இப்போ வந்து மறுபடியும் ஓரளவுக்கு வருது. வந்தாலும் அந்த அப்போ செஞ்ச அந்த பாவம் பாருங்க தொடர்ந்து பிடிச்சிக்கிட்டு தான் இருக்கு. ஆகவே பொண்ணு இல்லை, வயசு போயிட்டு இருக்கு, 40 வயசு. போன வாரம் ஒரு போன் வந்துச்சு, வந்து 51 வயசு ஆச்சு. 51 முடிஞ்சு 52. அவருக்கு ஆசை சாக போகிற காலத்தில் ஒரு பொண்ணு வேணும்னு சொல்லி. பாருங்க, அந்த மனுஷன் வந்து அத்தனை நாள் இருந்துட்டு என்னப்பா உனக்கு ஆசை? பாருங்க, அவருக்கு பொண்ணே கிடைக்கல, என்ன செய்ய தெரியலையே, எனக்கு கஞ்சி ஊற்றி சாப்பாடு ஆக்கி வைக்கிறதுக்கு வேணும், முடியல என்னால் சொல்லிட்டு. எப்படி உனக்கு முடியலன்னு உனக்கு கவனிக்க யாரு தான் வருவாங்க? பாருங்க, அப்படிலாம் இருக்கு. ஏன்னா அது ஒரு சாபம், நம்ம மனதில் வைத்து கொள்ளணும். ஆகவே இப்படிதான் வந்து எந்த அளவுக்கு அசட்டை பண்ணாங்களோ பொண்ணே இப்போ கிடைக்கல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு சில இடங்கள்ல பொண்ணுகளுக்கு வந்து அந்த தொகை எவ்வளோ வேணாலும் தாரேன், வந்து பொண்ணு கிடைச்சா போதும், இந்த நிலைமைக்கு இப்போ அந்த காலகட்டத்தில் வந்துட்டோம். ஒரு சிலர் தான் வந்துட்டு இப்பெல்லாம் வந்து பாருங்க, மாப்பிள்ளைக்கு வந்து அந்த பேசிடுவாங்க, இவ்வளோதான் கார் தரணும், அது அத்தனை பவுன் நகை தரணும், அப்படி ஒரு காலகட்டம் இருந்துச்சு. இப்போ மாறிடுச்சு, ஒரு சில இடங்கள்ல தான் இது இருக்கு. இப்போ பொண்ணுக்கு அவ்வளோ தரணும், அப்படி ஒரு காலத்தில் வந்துட்டோம். ஏன்னா கிடைக்கல பொண்ணு, அநேக இடங்கள்ல கிடைக்கல. இதெல்லாம் வந்து பார்க்கும்போது தேவனுடைய சாபம், அது நீங்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எளியவானை கர்த்தர் நினைக்கிறார், அவர் நினைச்சு பார்க்கிறார். ஒரு சிலர் போராடி ஜெபிக்கிறாங்க, கவலைப்பட்டே முடியெல்லாம் கொட்டிருச்சு, வேதனை, மனசு நொந்து போய் தேவ சமூகத்துக்கு வந்தாங்க. நான் ஒரு சிலர் கூட பார்த்தோம், வந்ததுனால கர்த்தர் ஏற்ற துணையை கொடுத்தார். ஆண்டவரை நம்ம கூப்பிடும் போது வந்து அது நினைக்கிறாங்க, பிள்ளை என்ன செஞ்சிச்சு, தாய் தகப்பன் செஞ்சது, பிள்ளை என்ன செய்யும் பாவம். அவங்க அந்த பிள்ளைய கர்த்தரை நோக்கி கூப்பிடும் போது எங்க தாய் தகப்பனுடைய சாபங்களெல்லாம் நீக்கி போடுங்கப்பா, நான் என்ன செய்வேன், மன்னியும், ஏற்ற துணையை தாங்க, இந்த பிள்ளைய வாயை திறந்து கேட்கும் போது ஆண்டவர் தருகிறார். கடந்த நாட்கள் அப்படிதான் நம்ம பார்த்தோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நினைக்கிறார், அவர் நம்மளை நினைக்கிற தேவனாய், நினைவு கூறுகிற தேவனாய் இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சங்கீத புஸ்தகம் 40வது சங்கீதம் 17வது வசனத்துல பார்க்கிறோம், எளியவானே அவர் என்ன செய்யறாரா, நினைக்கிறார் என்று வாசிக்கிறோம். நான் சிறுமையும் எளிமையுமானவன், கர்த்தரோ என்மேல் நினைவாயிருக்கிறார். கர்த்தரோ என்மேல் நினைவாயிருக்கிறார். தேவரீர் என் துணையும் என்னை விடுவிக்கிறவருமாய், தேவரீர் என் துணையும் என்னை விடுவிக்கிறவருமாய் இருக்கிறீர். என் தேவனே தாமதியாதேயும், என் தேவனே தாமதியாதேயும். ஹல்லேலூயா. கர்த்தர் நமக்கு அவர் என்னதான் செய்யறாரா, கர்த்தரோ என்மேல் அவர் என்ன செய்யறாரு, என் நினைவா இருக்கிறாருங்க. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். ஒரு ஊழியரே வந்து தேவன் நமக்கு கொடுக்கப்பட்ட அந்த எனக்கு கொடுக்கப்பட்ட அந்த மந்தையில இந்த வீட்டில் என்ன செய்துகளோ வந்து கஷ்டங்களை நினைச்சு ஒவ்வொரு நாள் நான் ஒரு மனுஷனாகிய நான் நினைக்கிறேனா, படைத்த தேவன் நம்மளை நினைப்பாரா நினைக்க மாட்டாரா? அவர் நினைக்கிற தேவன், நினைவு கூறுகிற தேவனாய் இருக்கின்றார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்கள் உயர்த்தப்பட நாம் என்னதான் செய்யணுமா, வந்து நாம் தேவனுக்கு முன்பாக நான் தாழ்மைப்படணும். நீ எளிமையாக இருக்கலாம், ஆனா எளியவானை கர்த்தர் நினைக்கிறார். அவர் நினைக்கிற தேவனாய் இருக்கிறார். இந்த பூமியில நம்மளை நினைச்சு பார்க்காம இருக்க தாய் தகப்பன் கூட மனசாட்சி இல்லாம வந்து
அவன் குப்பை தொட்டில கூட தூக்கி எறியலாம். குப்பையிலிருந்து உயர்த்துகிற தேவன் ஒருவர் இருக்கிறார். அவரை நாம் பிடித்து கொள்ள வேண்டும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். நீங்கள் உயர்த்தப்பட்ட நிலையில் காணப்படும் போது உங்களை அவர் நினைக்கிற தேவனாய் இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்ம உயர்ந்த இடத்துல இருக்கும்போது எங்கெல்லாத ஆள்லாம் வரும், சொந்த பந்தமெல்லாம் அப்பதான் வரும். ஆனா உயர்த்தப்பட்ட நிலையில இருக்காங்க, எப்படிதான் அப்படி கோடீஸ்வரன் ஆனானோ சொல்லிட்டு எல்லாம் இனிப்பு இருக்கிற இடத்துல எறும்பு என்னதான் செய்யும், கும்மலம் வரத்தான் செய்யும். ஆகவே ஒரு மனிதன் உயர்த்தப்பட்ட நிலையில இருக்கும்போது மனுஷர் வருவாங்க. நல்ல மனதில் நினைத்து கொள்ள வேணும், கர்த்தர் நம்மோடு இருக்கிறாரா, அதை நாம் பார்க்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அநேக ஜனங்கள் நான் உயர்த்தப்பட்ட நிலையில் இருக்கும்போது நம்மளை நினைப்பாங்க, அங்க போனா ஏதாவது நல்லா சாப்பிட்டுக்கலாம், பாருங்க கோடீஸ்வரனா இருக்கிறான், அப்படி நினைவுல வரும். ஒண்ணும் இல்லாம இருக்கட்டும், வருவாங்களா, நினைவுலே வராது. கர்த்தர் ஒருவர் தான் நம்மளை உயர்விலும் தாழ்விலும் அவர் நம்மளை நினைக்கிற தேவனாய் இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் நீங்கள் பாருங்க, சிறுமைப்படும் போது, தாழ்வில் காணப்படும் போது உங்களை விசாரிக்கிறவர் கர்த்தர் ஒருவரை, உங்கள் மேல் தேவன் நினைவாய் இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உங்கள் பிரச்சனைகளும் போராட்டங்களும் நீங்கள் இப்பொழுது கடந்து போகும் வேதனையின் பாதையில் தேவன் உங்களை அறிந்திருக்கிறார். கர்த்தர் உங்கள் மேல் நினைவாய் இருக்கிறார். தாவில் நம்மளை அவர் நினைக்கிறார். எப்படியாக நாம் வாசிக்கிறோம், சங்கீத புஸ்தகம் 136வது சங்கீதம் 23வது வசனம். நான் உயர்ந்து இருக்கிற நேரத்தில் யார் நினைச்சான நினைக்காட்டி என்ன, ஒரு சிறுமப்படும் போது கஷ்டப்படும் போது அவங்கள நினைக்கணுங்க. அதான் உண்மையான தேவனுடைய பிள்ளை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்மளை ஒருத்தர் நினைச்சார், இந்த வசனத்துல வாசிக்கிறோம், நம்முடைய தாழ்வில் நம்மை நினைத்தவரே துதியுங்கள், அல்லேலூயா, அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே நம்முடைய தாழ்வில் நம்மை நினைத்தவரை துதியுங்கள். நம்ம தாழ்வில் இருக்கும்போது யாருமே நினைக்க மாட்டாங்க. ஒரு ஜீவன் நம்மளை அழைத்த தேவன், அவர் நினைக்கிறார். அவர் நினைச்சாரா இல்லையா? அவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று நாம் வாசிக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தாழ்வில் இருக்கும்போது, சிறுமப்படும் போது நம்ம ஒரே ஒரு ஜீவன், அவர்தான் நம்மளை நினைக்கிற தேவனாய் இருக்கிறார். அவர் உன்னை கைவிட மாட்டார், ஒருபோதும் உன்னை அவர் மறப்பதில்லை என்று நாம் பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ரோமருக்கு எழுதின நிருபம் 8வது அதிகாரம் 26வது வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, அந்தபடியே ஆவியானவரும் நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார். நம்முடைய பலவீனங்கள்ல கர்த்தர் உதவி செய்யறாருங்க. மனுஷனுடைய உதவி விருதா, ஒன்றுக்கும் பிரயோஜனம் இல்லை. ஆனா அந்த இடத்துல நாம் பார்க்கிறோம், நம்முடைய பலவீனத்துல பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார். நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியதென்னதென்று அறியாமல் இருக்கிறபடியால், வேண்டிக் கொள்ளவே அறியல, நமக்கு தெரியல. இப்ப வந்திருக்கிற ஒரு சில ஜெபம் பண்ண கூட தெரியாது, வேண்டிக் கொள்ள உங்களுக்கு தெரியல. தெரியாதபடினால ஆவியானவர் தாமே வாக்குக்கு அடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார். நமக்காக வேண்டுதல் செய்ய ஒரு கர்த்தர் நம்மோடு பேசுகிறார். நமக்கு வேண்டுதல் என்ன, எப்படி வேண்டுதல் செய்ய தெரியல, ஆவியானவர் நமக்காக வேண்டுதல் செய்கிற ஒருவர் இருக்கிறார். என் மக கஷ்டப்படுது அப்பா, என் தேவனே எனக்கு இறங்கும். ஆவியானவர், இந்த மகன் பாருங்க இந்த சூழ்நிலையில இருக்கு, இந்த பாவத்திலிருந்து வெளியில வர முடியாம இருக்கிறான், ஆண்டவர் நீங்க உதவி செய்யுங்க. நமக்கு ஒரு ஜீவன் இருக்கிறது. அவர் பெரும் மூச்சலோடு என்னதான் செய்யறாரா, வேண்டுதல் செய்கிறார். நம்ம எத்தனை பேர் அப்படி வேண்டுதல் செய்கிறவர்களா இருக்கிறோம்? நாம் இந்த வேலை நாம் சிந்திக்க வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சங்கீத புஸ்தகம் 9வது சங்கீதம் 18வது வசனம். எளியவன் என்றென்றைக்கும் மறைக்கப்படுவதில்லை. எளியவன் என்றென்றைக்கும் மறைக்கப்படுவதில்லைங்க. அது மனுஷருக்கு கூட எளியவன் குப்பையில கிடந்தாலும் ஆண்ட உயர்த்துவா, அவனுடைய சூழ்நிலையை பார்த்துக்கிட்டு வேடிக்கை பார்த்துட்டு போயிடுவாங்க. ஆனா எளியவன ஒரு ஜீவன், அவர் படைத்த தேவன், அவர் பார்த்துட்டு போக மாட்டாரு. யாரும் மறந்தாலும் நம்முடைய தேவன் எளியவான என்ன செய்ய மாட்டார், ஒரு நாள் 2 நாள் என்றென்றைக்கும் மறக்கப்படுவதில்லை. சிறுமைப்பட்டவர்களுடைய நம்பிக்கை ஒருபோதும் கெட்டு போவதில்லை.
சிறுமைப்பட்டவருடைய நம்பிக்கை ஒருபோதும் என்ன செய்யாதான், கெட்டு போவதில்லை என்று நாம் வாசிக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்ப 2 காரியத்தை பற்றி நாம் பார்த்தோம். என்னென்ன காரியம்? முதலாவது, எளியவனை உயர்த்துகிறார். 2வது, நினைக்கிறார். 3வது, எளியவனை ரட்சிக்கிறார். யோபுனுடைய சரித்திரம் 5வது அதிகாரம் 15வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, ஆனாலும் எளியவனை அவர்கள் வாயில் இருக்கிற பட்டயத்திற்கும் பலவானின் கையுக்கும் விலக்கி ரட்சிக்கிறார். பாத்தீங்களா? ஹல்லேலூயா. அப்படி எளியவான கெச்சிக்கிற ஒரு வாயை திறந்தாங்கன்னா வார்த்தையே பட்டயம் என்று வேதம் சொல்லுது. பட்டயத்தினால வெட்டுவாங்க. அவங்க கையிலிருந்து எளியவான் என்ன செய்யறாரா? ரட்சிக்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதுல இருந்து நம்ம மீட்டு எடுக்கிறார். அவங்க கையில எளியவான இப்படிப்பட்டவருடைய கைகளில் கொடுக்காதபடி கர்த்தர் பாதுகாத்து வழி நடத்துகிறார் என்று நாம் பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சங்கீத புஸ்தகம் 109வது சங்கீதம் 31வது வசனத்துல நாம் பார்க்கின்றோம். ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறவர்களினின்று எளியவனுடைய ஆத்துமாவை ரட்சிக்கும்படி அவர் அவன் வலது பார்சத்தில் நிற்பார். வலது பார்சத்தில் நிற்பாராம். பாருங்க, எவ்வளவு நம்ம கொடுத்து வச்சவங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாம் எளியவான்களா இருந்து எளிமையான ஒரு ஜீவியம் செய்யும் போது, கர்த்தருக்கு முன்பாக தாழ்மையாக ஜீவிக்கும் போதுதான் கர்த்தர் நமக்கு துணை நிற்பார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே இந்த நாட்கள்ல வந்திருக்கிறோம். நம்முடைய ஜீவியம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது? தேவனுக்கு முன்பாக ஒரு எளிமையுள்ள ஜீவியம் நாம் செய்கிறோமா? நாம் சிந்திக்க வேண்டும். 4வது, எளியவானை விடுவிக்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். எளியவானை என்ன செய்யறாரா? விடுவிக்கிறார். சங்கீத புஸ்தகம் 72வது சங்கீதம் 12வது வசனத்தை வாசிப்போம். கூப்பிடுகிற எளியவனையும் உதவியற்ற சிறுமையானவனையும் அவர் விடுவிப்பார். அவர் விடுவிக்கிறார். எவர் விடுவிக்கிறார்? கர்த்தர் விடுவிக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே இந்த இடத்துல நாம் பார்க்கிறோம், கூப்பிடுகிற எளியவானையும். எளியவானா நம்ம உண்மையா தேவனுடைய பிள்ளைகள் தான் நம்ம என்னதான் செய்யணுமா? தேவனை நோக்கி கூப்பிடணும். உதவியற்ற சிறுமையானவனையும், உதவியே இல்லை, யாருடைய உதவியும் இல்லை, கர்த்தரே தஞ்சம் என்று நம்பி இருக்கிறாங்க. உதவியற்ற சிறுமையானவனையும் சிறுமப்படுத்துவாங்க அவனை. பாருங்க, அப்படிப்பட்டவர்களை என்னதான் செய்யறாராம்? கர்த்தர் விடுவிக்கிறார் என்று நாம் வாசிக்கிறோம். சங்கீத புஸ்தகம் அந்த இடத்துல நாம் பார்க்கிறோம் 70வது சங்கீதம் 5வது வசனத்துல நாம் பார்க்கின்றோம். நானோ சிறுமையும் எளிமையுமானவன், தேவனை என்னிடத்தில் தீவிரமாய் வாரும். நீரே என் துணையும் என்னை விடுவிக்கிறவருமானவர். கர்த்தாவே தாமதியாதேயும் என்று நாம் வாசிக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இது யார்தான் சொல்றா? தாவீது ராஜாவா இருக்கார். ஆனா அவர் எளிமை உள்ள ஒரு ஜீவியம் அவர் செய்கிறதை நாம் பார்க்கிறோம். அதனால்தான் தாவீது என் இருதயத்துக்கு ஏற்றவன் என்று கர்த்தர் சாட்சி சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த இடத்துல நாம் பார்க்கிறோம், தீவிரமாய் வாரும், நீர்தான் என் துணையும் என்னை விடுவிக்கிறவருமாய் இருக்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எளியவானை கர்த்தர் விடுவிக்கிறவராய் இருக்கிறார். சங்கீத புஸ்தகம் 82வது சங்கீதம் 4வது வசனத்துல நாம் பார்க்கின்றோம். பலவீனனையும் எளியவனையும் விடுவித்து. பலவீனமா இருக்கும். நம்ம நினைக்க கூடாது இது பலவீனமா இருக்கேன்னு நம்ம என்ன தப்பு கணக்கு போட்டுறக்கூடாது. அவங்க பலவீனனை என்னதான் செய்யற? ஆண்டவர் நேசிக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பலவீனனை என்ன செய்யற? பலவீனனையும் எளியவனையும் விடுவித்து துன்மார்க்கரின் கைக்கு அவர்களை தப்புவியுங்கள் என்று நாம் பார்க்கிறோம். அவர்களுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். பலவீனமா இருக்கிறவர்களுக்காக ஜெபிக்க வேண்டும். எளியவானை விடுவித்து துன்மார்க்கரின் கைக்கு அவர்களை தப்புவியுங்கள் என்று இந்த இடத்துல நாம் பார்க்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். 5வது, எளியவானை தப்புவிக்கிறார் என்று நாம் பார்க்கிறோம்.
எரேமியாவின் தீர்க்கதரிசியின் புஸ்தகம், எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 20வது அதிகாரம் 13வது வசனம். வீட்டுக்கு நீங்கள் போன உடனே டைம் கிடைக்கும் போது அசை போடணும். ஆடு எப்படி மேய்ச்சல் நல்லா சாப்பிட்டு உட்கார்ந்து பொறுமையாக அசை போடுது. அப்போ அசை போடணும். நீங்கள் வீடுகளில் போன உடனே இந்த கேட்ட வசனங்களை மறுபடியும் நீங்கள் கொண்டு வரணும். இருதயத்தில் நீங்கள் எழுதி கொள்ள வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எளியவானே 5 எளியவானே தப்புவிக்கிறார். வாசிங்க. கர்த்தரை பாடுங்கள், கர்த்தரை துதியுங்கள், கர்த்தரை பாடுங்கள். முதலாவது கர்த்தர் என்னதான் செய்யணுமா? பாடுங்கள். பாடணும். நீங்க படிக்கிற பாடு ராகம் இல்லாமல் இருக்கலாம், மற்றவர்களுக்கு காதுல ரத்தம் வர்ற மாதிரி இருக்கலாம். ஆனா தேவன் சந்தோஷப்படுற என் பிள்ளை பாடுது, அதனால நீங்க வெக்கப்படக்கூடாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே முதலாவது என்னதான் செய்யணுமா? நம்ம கர்த்தரை பாடுங்கள். கர்த்தரை பாடணும். நல்லா பாடுங்க. ஆண்டவர் எல்லாருக்கும் ஒண்ணு போல ஆண்டவர் ஒவ்வொரு விதத்திலையும் உங்களுக்கு இருக்கிற திறமை எனக்கு இருக்காது, உங்களுக்கு விசேஷ கிருபை இருக்கும், எனக்கு இருக்காது. எனக்கு விசேஷ கிருபையை தந்திருப்பார், அது உங்களுக்கு இருக்காது. ஆண்டவர் பகிர்ந்து தருவார். அதை நினைச்சு நீ கவலைப்படக்கூடாது. அவங்க நல்லா பாடகர் நல்லா படிக்கிறாங்களே, நீங்க அதை விரும்பணும். விரும்பும் போது அதை விரும்புகிற காரியம் உங்களுக்கு நடக்கும், ஆண்டவர் தருவார். ஆகவே வந்து இந்த இடத்துல என்னதான் செய்யணும்? கர்த்தரை பாட வேண்டும், கர்த்தரை துதியுங்கள். இரண்டாவது துதிக்கணும். துதிகள் மத்தியிலே நம்முடைய தேவன் வாசம் செய்கிறவராய் இருக்கிறார். அவர் எளியவானுடைய ஆத்மாவை பொல்லாதவர்களின் கைக்கு தப்புவிக்கிறார். நம்ம நினைக்கிறோம் நம்ம சுற்றிலும் பொல்லாதவர்கள் உலாவி கொண்டிருக்காங்க. ஆகவே இந்த குடும்பத்தை எப்படி கெடுக்கலாம், எப்படி அவனை கீழே தள்ளலாம், எப்படி இந்த குடும்பத்தை சண்டையை எடுத்து விடலாம், நல்லா கவனிக்கணும். 12 சீசர்களை யூதாஸ் ஒருத்தன் கூடையே இருந்து பாருங்க துரோகம் பண்ணான் பார்த்தீங்களா? அது மாதிரி நம்ம சபைகளுக்குள்ளேயோ நம்ம வசிக்கிற இடங்கள்லையோ வந்து யாரையும் நீங்க நம்பிடக்கூடாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே வந்து அந்த பொல்லாதவர்களின் கைக்கு தப்புவிக்கிறார். கர்த்தருக்கு தெரியும். நம்ம முகத்தை தான் பார்க்குறோம், நல்லா பேசுவாங்க, ஆனா இருதயத்தில் ஒன்று சதி வச்சுக்கிட்டே இருப்பாங்க. நீங்க அறிஞ்சுக்கிறணும். அதனால இருந்து ஆவியை பகுத்தறியத்தக்க வரங்களை அப்படி வரம் இருக்கு. இந்த வரங்களை நீங்க பெற்றுக்கொள்ளணும் தேவனுடைய பிள்ளைகள். எது நல்ல கனி, எது கெட்ட கனி என்று இந்த நாளிலே நீங்க அறிந்து கொள்ள வேண்டும். பொல்லாதவர்களின் கைக்கு என்னதான் செய்யறாரா? தப்புவிக்கிறார். கர்த்தர் காண்கிற தேவனாய் இருக்கிறார். 6வது நாம் பார்க்கிறோம். இப்ப சுருக்கமா தான் நேரம் போயிட்டு இருக்கிறதுனால சுருக்கமா இப்ப சொல்லிட்டு வரேன். 6வது எளியவானை விசாரிக்கிறார். நாம் எளியவானா இருக்கிறோமா? எளிமையான ஒரு ஜீவியம் செய்யறோமா? இப்படி செஞ்சா கர்த்தர் நம்மளை விசாரிப்பார். ஒரு சிலர் எளிமையே இருக்காது. ஆவியில எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோகராஜ்யமே அவருடைய தான். ஆகவே எளிமை இருக்காது. 1,50,000 பட்டு சேலை பாருங்க, தன்னை அலங்கரிப்பாங்க, கண் மகி என்னென்னதோ வைக்கிறாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்ம சபையில் அப்படி இல்லை. ஏன் சொல்ல வரனா பாருங்க, அப்படிலாம் இருக்கக்கூடாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படி அதெல்லாம் பெருமை, அது எளிமை கிடையாது. இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம். வாசிங்க. எளியவானை விசாரிக்கிறார். எளியவான்களா இருந்தா கர்த்தர் நமக்கு இன்னதென்று தேவை என்று நாம் நினைப்புக்கு முன்பாகவே அவர் தருவார். எளியவானை விசாரிக்கிறார். அங்க மனுஷர் யாராவது விசாரிக்கிறாங்களா? சாப்பிட்டீங்களா? ரொம்ப கொடுக்க வேணாம். சாப்பிட்டீங்களா? எப்படி இருக்கீங்க? பிள்ளைங்க நல்லா இருக்கா? வந்து இந்த ஒரு வார்த்தை யாராவது வாயில வருதா? வந்து அப்படி வரணும். நீங்க கண்ட உடனே ஸ்தோத்திரம் பண்ணணும், வாழ்த்தணும். எத்தனை பேர் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்? ஒரு தடவை நான் சொன்னேன், யாரை பார்த்தாலும் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். எத்தனை பேர் நீங்க இப்படி சொல்றீங்க? விசாரிக்கிறீங்களா? கையில் உயர்த்துங்க பார்ப்போம். விசாரிக்கலையா? இல்லை, யாராவது நீங்க விசுவாசிகளோ மற்றவங்கள பார்க்க கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். வாழ்த்துறீங்களா? விசாரிக்கிறீங்களா? நம்முடைய தேவன் விசாரிக்கிறவர். எத்தனை பேர் கைகளை உயர்த்துங்க பார்ப்போம். சோத்திரம் தான், சோத்திரம் போட்டா போதும். சொல்லுவீங்களா? அதான் வாழ்த்தணும், ஒருத்தவங்கள வாழ்த்தணும். இயேசு கிறிஸ்து சொன்னார், வீட்டுக்கு போகும்போது அந்த வீட்டை வாழ்த்துங்கள், அப்ப கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் அப்படின்னு நீங்க சொல்லணும். ஆகவே வந்து இதை வந்து தொடர்ந்து உங்க ஜீவியத்தில் இருக்கும்போது கர்த்தர் பெரிய காரியங்களை வெக்கப்படக்கூடாது. தோத்திரம் கேள்வி பண்ணத்தான் செய்வாங்க. வந்துட்டு நீங்க என்னடா தோத்திரம் சொல்லிட்டு அவங்களுக்கு அந்த விளக்கம் தெரியாது. ஆகவே அவங்க நாவல இருந்து வர வைக்க ஆரம்பத்தில் கொஞ்சம் கேலி கிண்டல் பண்ணுவாங்க.
வந்து ஒரு சிலர் ஃபோனில் ஃபோன் பண்ணும் போதும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்லுவேன். அவங்க ஏன்னா பக்கத்தில் ஆள் இருக்கு, என்ன தோத்திரம் சொல்கிற கேலி பண்ணுவாங்களாம். பாருங்க, அப்படி இருக்கக்கூடாது. நம்ம தேவனுக்கு நாம் பயப்படணும். எளிமை உள்ளவர்களுக்கு வந்து இந்த தேவனை வந்து கனம் பண்ணுறோம், தேவனை மகிமைப்படுத்துகிறோங்க. நம்ம அவங்களுக்கு இல்லை, அவங்களுக்குள்ள இருக்கிற பரிசுத்த ஆவியானவருக்கு நம்ம மகிமையை செலுத்துகிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பாஸ்டர்னு சொல்கிறீங்க, என்னையும் நீங்கள் கனம் பண்ணல, எனக்குள்ள இருக்க ஆவியானவரை நீங்கள் இந்த கனம் அங்கே போகுது. ரகசியம் அதுதான். ஆகவே ஒருவர் நீங்கள் வாழ்த்து இந்த பூமியில் என்ன கொண்டு போக போகிறோம்? ஒன்றுமே இல்லைங்க, ஒன்றுமே நம்ம வந்து கொண்டு போகிறது இல்லை. இந்த பூமியில் இருக்கிற வரைக்கும் ஒருவருக்கும் அன்பாக இருங்க. வருஷம் முழுவதும் வேலைன்னு போயிட்டு வேலையிலே போயிடக்கூடாது. வந்து அதையும் பார்க்கணும். கர்த்தருடைய இந்த ஆத்மாவுக்குரிய ஆகாரம், இந்த ஆவிக்குரிய ஆகாரத்தை நீங்கள் என்ன செய்யணும்? புசிக்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே யார் நம்மகிட்ட கேட்டாலும் சொல்ல தெரிஞ்சிருக்கணும். ஒரு சிலருக்கு வந்த புதுசில் ஆத்மானா அவங்களுக்கு ஒன்றும் தெரியல. ஆத்மானா வந்து செத்து போய் இலைப்படுறாங்கள, வந்து கல்லறையில் இருக்கிறவங்க தான் ஆத்மான்னு நினைச்சாங்களாம். நாம் எல்லாரும் ஒரு ஆத்மா. இந்த ஆத்மா வந்து கெட்டு போயிடக்கூடாது. ஆகவே ஒவ்வொரு வார்த்தையும் நம்ம சொல்ல தெரிஞ்சிருக்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம், நம்முடைய தேவன் விசாரிக்கிறவர். சங்கீத புஸ்தகம் 140வது சங்கீதம் 12வது வசனத்தில் நம்ம பார்க்கிறோம், சிறுமையானவனின் வழக்கையும் எளியவர்களின் நியாயத்தையும் கர்த்தர் விசாரிக்கிறார் என்று அறிவேன். தேவன் விசாரிக்கிறாரா இல்லையா? விசாரிப்பார். நமக்கு பணம் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் நம்ம சிறுமையையும் வந்து நம்ம யாரும் நம்ம விசாரிக்காம இருக்கலாம், ஆனால் தேவன் நம்மளை விசாரிக்கிற தேவனாக இருக்க. ஒவ்வொரு குடும்பத்தில் என் வீட்டாரே உனக்கு சத்துரு, இயேசு கிறிஸ்து சும்மாவா சொன்னார்? வெளியிலிருந்து யாரும் வர வேண்டிய அவசியம் இல்லை. வீட்டாரே சத்துரு, வீட்டிலேயே வந்து எதிரிய இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவங்களுக்கு முன்பாக நீங்க தாழ்மையா இருந்து சாதிச்சு காமிக்கணுங்க. சத்துரு வெட்கப்பட்டு வந்து சரணடையணும். யார் உங்களை விரோதித்தாங்களோ அத்தனை பேர் வந்து காலில் சரணடைய ஆண்டவர் உதவி செய்வார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே நாம் எளிமையா இருக்கணும். இந்த எளிமை உள்ளவர்களா இருந்தா தான் தேவன் அப்படிப்பட்டவர்களுக்கு உதவி செய்கிறார். சிறுமையானவர்களின் வழக்கை அவர் என்னதான் செய்கிறார்? விசாரிக்கிறார். பணத்து மேல பணம் கொடுத்து பாருங்க, அவங்க சிறுமப்படுறாங்க. இந்த வழக்கில் இருந்து எப்படியாவது நம்ம பிள்ளையை தூக்கி எடுக்கணுமே சொல்லிட்டு அவர் என்னதான் செய்யறாரு? சிறுமையானவரின் வழக்கையும் எளிமையானவர்களின் நியாயத்தையும் கர்த்தர் விசாரிக்கிறார். நம்முடைய தேவன் நீதிபதியாய் இருக்கின்றார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கடைசியாக 7வது, எளியவானுக்கு இறங்குகிறார் என்று நாம் பார்க்கிறோம். எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 20வது அதிகாரம் 13வது வசனத்தில் நாம் பார்க்கும்போது, கர்த்தரை பாடுங்கள், கர்த்தரை துதியுங்கள், அவர் எளியவனுடைய ஆத்துமாவை பொல்லாதவர்களின் கைக்கு தப்புவிக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் பாருங்க, கர்த்தர் எளியவர்களின் விண்ணப்பத்தை கேட்கிறது மாத்திரமல்ல, கட்டுண்ட தம்முடையவர்களை அவர் புறக்கணியாத தேவன். அவர் சிறுமப்பட்டவர்களுக்கு, எளியவான்களுக்கு அவர் இறங்குகிறார். அப்படிப்பட்ட தேவனை இந்த ராத்திரி வேலையெல்லாம் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். என் ஜனமே, நாம் நேரம் இல்லாதனால இன்னொரு நாள் நாம் பார்க்கலாம். இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தின் வல்லமை, மனுஷருடைய இரத்தத்துக்கும் வந்து அந்த இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள இரத்தத்துக்கும் பயங்கரமான ஒரு வல்லமை இருக்கு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மனுஷருடைய இரத்தத்துக்கெல்லாம் வல்லமை கிடையாது. இயேசு கிறிஸ்துவின் இரத்தம், அந்த கல்வாரியில் சிந்தப்பட்ட, நமக்காக சிந்தப்பட்ட இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தின் வல்லமையை பற்றி வருகிற நாட்களில் நாம் பார்க்கிறோம். ஆகவே இந்த வேலையில் நாம் ஒப்பு கொடுப்போமாக. நாம் ஒவ்வொருவரும் அந்த ஆண்டவருடைய வார்த்தையை நாம் கேட்டோம். கர்த்தர் நம்மோடு அவர் பேசினார். கர்த்தர் எளியவான்களின் ஜெபத்தை கேட்கிறவராய் இருக்கிறார். கட்டுண்ட தம்முடையவர்களை அவர் புறக்கணியார், ஒருவரை அவர் புறம்பே தள்ளுவதில்லை. இயேசு கிறிஸ்து உன் சூழ்நிலையை அறிந்திருக்கிறார், உன் கவலைகளை அவர் அறிந்திருக்கிறார். எத்தனை பேர் உங்களை பெத்த தாய் தகப்பனை கனம் பண்றீங்க? பெத்த தாய் தகப்பனை நீங்க கனம் பண்ணணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்க எதை இப்ப விதைக்கிறீங்களோ அதை அறுப்பீங்க. நீங்க நல்லதே விதைச்சீங்கன்னா நல்லதை நீங்க அறுப்பீங்க.
கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நாளில் நீங்க எந்த அளவுக்கு தாய் தகப்பன மாமியாரவோ நீங்க எந்த அளவுக்கு நீ கனம் பண்றீங்களோ பாருங்க, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அதுக்கேற்ற ஒரு பலன் தான் உங்களுக்கு உண்டாகும். அதுதான் நல்லதையே நீங்க பேச வேண்டும். எந்த அளவுக்கு பெற்றவங்களை கனம் பண்றீங்களோ, நீங்க வயதாகும் போது, நீங்க அம்மா அப்பா ஆகும் போது உங்க பிள்ளைங்க உங்களை கனம் பண்ணும். அதுதான் உண்மை. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். எளிமையானவங்க வயசாயிருச்சுன்னா, ஐயோ நம்ம பிள்ளை கவனிக்குதோ என்னமோ, எவ்வளவு பெத்து கஷ்டப்பட்டு பிள்ளைகளை வளர்த்துருப்பாங்க, அதை நாம் சற்று நேரம் நினைக்கணும். ஆனா அவர் மறவாத தேவன். தாய் தகப்பன கனம் பண்ணுன்னு கட்டளை, தேவனுடைய கட்டளை, அது ஒருபோதும் நாம் மீறக்கூடாது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். நாம் கொடுக்கப்பட்ட தாய் தகப்பன கனம் பண்ணணும். ஆனா அதுதான் அவங்கெல்லாம் எளிமை உள்ளவர்கள், தேவனுடைய பிள்ளைக. வயசாயிருச்சுன்னா அவங்க அப்படியே அடங்கி போயிடும், குழந்தை மாதிரி. ஒரு சில வார்த்தை பேசினாலும் குழந்தை எப்படி சாப்பிடுதோ அது மாதிரி சாப்பிடுறதுக்கு ஏங்குவாங்க. அதை நீங்க சந்தோஷமா வாங்கி தரும்போது அவங்க இருதயம் குளிரும் போது உங்க வாழ்க்கை செழிப்பா இருக்கும். அதான் உண்மை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எத்தனை பேர் உங்க தாய் தகப்பன கனம் பண்றீங்க? எத்தனை பேர் நீங்க சொல்ல முடியும்? நான் கைகளை உயர்த்துன்னு சொல்ல மாட்டேன். தேவன் உங்களை இருதயத்தை பார்க்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்னை கனம் பண்ணுகிறவனே நான் கனம் பண்ணுவேன்னு சொல்றார். ஆகவே நீங்க இருதயத்தை ஆண்டவர் பார்க்கிறார். நீங்க இதை செஞ்சு பாருங்க. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். நம்ம 7 காரியத்தை பற்றி பார்த்தோம். எத்தனை பேர் நான் கேட்டா சொல்ல தெரியும்? சொல்லுங்க. முதலாவது என்ன? எளியவானை உயர்த்துகிறார். இரண்டாவது எளியவானை நினைக்கிறார். மூணாவது எளியவானை ரட்சிக்கிறார். நான்காவது எளியவானை விடுவிக்கிறார். 5 எளியவானை தப்புவிக்கிறார். 6வது எளியவானை விசாரிக்கிறார். 7வது எளியவனுக்கு என்னது? மைக்கில் சொல்லுங்க. எளியவனுக்கு இறங்குகிறார். இந்த 7 காரியத்தை சொல்லுங்க பாப்போம். எளியவனை உயர்த்துகிறார், எளியவனை நினைக்கிறார், எளியவனை ரட்சிக்கிறார், எளியவனை விடுவிக்கிறார், எளியவனை தப்புவிக்கிறார், எளியவனை விசாரிக்கிறார், எளியவனுக்கு இறங்குகிறார். ஹல்லேலூயா. அநேகர் பிரசங்கம் எழுதல. ஏன்னா ஒரு சில எழுத தெரியாதவங்களும் இப்படி மனப்பாடமா சொல்லும் போது இருதயத்துல பதிஞ்சிடும். ஆகவே அதுக்கு முந்தின வாரம், போன வாரம், இன்று முழு இரவு ஜெபம் செய்தியெல்லாம் நான் கேட்பேன். அதை உங்க இருதயத்தில் இருக்கா? நீங்க அதை நீங்க எழுதி வச்சுக்கிறணும், இருதயத்தில் பதிஞ்சு வச்சிடணும். இந்த வார்த்தை தான், தேவனுடைய வார்த்தை தான் நம்மளை பாதுகாக்கும், நம்மளை உயர்த்தும். ஆகவே எத்தனை பேர் நாம் எளிமையுள்ளவர்களாக இருக்கிறோம்? சற்று நேரம் இந்த கடைசி நேரத்தில் வந்திருக்கிறோம். எல்லாரும் முழங்கால் படியிட்டு, முடிஞ்சவங்க முழங்கால் படியிடுங்க, முடியாதவங்க எழுந்து நின்று அந்த வல்லமை, சர்வ வல்லமையிலே தேவனை நோக்கி நாம் பார்ப்போமாக. இந்த கடைசியாக கர்த்தரை நோக்கி நாம் பார்ப்போமாக. நம்முடைய தேவன் உண்மையுள்ள தேவன், நம்ம கைவிடாத தேவன். எளியவானை அவர் உயர்த்துகிறார். எளிமையுள்ள ஒரு ஜீவியம், ஒரு வாழ்க்கையை நாம் செய்கிறோமா? ஒரு தாழ்மையுள்ள ஒரு ஜீவியம் செய்கிறோமா? இயேசு கிறிஸ்து பூமிக்கு வந்தார், தன்னை தாழ்த்தி வந்தார், ஒரு எளிமை உள்ளவராய் வாழ்ந்தார், ஒரு தாழ்மை உள்ளவராய் வாழ்ந்தார். இந்த பிதாவாகிய தேவன் அவரை பிதாவின் வலது பார்சத்திலே உட்கார செய்தார். இந்த இயேசு கிறிஸ்துவை இந்த பிதாவாகிய தேவன் உயர்த்தினார். நாம் எத்தனை பேர் இயேசுவின் வழியிலே நாம் சென்று நாம் அப்படியாக இந்த உன்னதத்தை நாம் அடைய, இந்த பிதாவை நாம் காண எத்தனை பேர் இயேசுவின் வழியிலே நம்மை அர்ப்பணிக்கிறோம்? அவர் எளியவானை, நாம் எளிமையுள்ள ஜீவியம் செய்யும் போது எளியவானை அவர் உயர்த்துகிறார், எளியவானை நினைக்கிறார், எளியவானை ரட்சிக்கிறார், எளியவானை விடுவிக்கிறார், எளியவானை தப்புவிக்கிறார், எளியவானை விசாரிக்கிறார், எளியவானுக்கு அவர் இறங்குகிற தேவனாய் இருக்கிறார். கர்த்தர் தாமே இந்த நாளிலே கர்த்தர் நம்மோடு பேசின வார்த்தைகளை எத்தனை பேர் நம் இருதயத்தில் பதிந்து வைக்கிறோம்? கர்த்தருடைய வார்த்தையாகிய தேவன் உன் இருதயத்தில் பிரவேசிக்கட்டும். இந்த திருவார்த்தைக்கு நம்மை ஒவ்வொரு கொடுப்போமாக. கர்த்தர் எளியவன்களின் ஜெபங்களை அவர் கேட்கிறார். என் ஜெபத்தை அவர் கேட்க மாட்டார் என்று நீ சொல்ல வேண்டாம். கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார். எளிமையில் ஒரு ஜெபத்தை அவர் நிச்சயம் கேட்பார். உனக்கு கர்த்தர் பதிலே தருவார்.
இந்த வேளையில கூட கர்த்தர் தாமே இந்த வார்த்தையின் மூலமாக ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எளியோனை கண்ணோக்கி பார்த்தீரையா, பெயர் சொல்லி என்னை அழைத்தீரையா. எளியோனை கண்ணோக்கி பார்த்தீரையா, பெயர் சொல்லி என்னை அழைத்தீரையா. உம்மை விட்டு எங்கோ நான் சென்ற போதும், உம்மை விட்டு எங்கோ நான் சென்ற போதும், என்னை தேடி என் பின்னே வந்தீரையா. என்னை தேடி என் பின்னே வந்தீரையா. மறப்பேனோ உமது அன்பை, நான் மறப்பேனோ உமது அன்பை. வண்டியிடுவேனும் பாதத்திலே, வண்டியிடுவேனும் பாதத்திலே. எபினேசரே ஆராதனை, என் துணையாளரே ஆராதனை. எபினேசரே ஆராதனை, என் துணையாளரே ஆராதனை. நீர் என் மேல் வைத்தவும் கிருபையினால் மூலமாகாமல் காத்தீரையா. வைத்தவும் கிருபையினால் மூலமாகாமல் காத்தீரையா. கடுங்கோபத்தால் அடித்தாலுமே, கடுங்கோபத்தால் அடித்தாலுமே, கனிவாக என்னை நீர் தேற்றி நீரே. கனிவாக என்னை நீர் தேற்றி நீரே. மறப்பேனோ உமது அன்பை, நான் மறப்பேனோ உமது அன்பை. வண்டியிடுவேனும் பாதத்திலே, வண்டியிடுவேனும் பாதத்திலே. இருள் என்னை சூழ்ந்திட்ட நேரத்திலே, வழி ஒன்றும் அறியாமல் தாவிக்கையிலே. இருள் என்னை சூழ்ந்திட்ட நேரத்திலே, வழி ஒன்றும் அறியாமல் தவிக்கையிலே. மறந்தீரோ என்று நான் அழுதேனையா, மறந்தீரோ என்று நான் அழுதேனையா. மறப்பேனோ என்று சொல்லி அணைத்தீரையா, மறப்பேனோ என்று சொல்லி அணைத்தீரையா. என் ஜனமே, இந்த இரவு வேளையில என் சமூகத்திலே என்னை நோக்கி கூப்பிட்டு கொண்டிருக்கிறீர்கள். சிக்கட்டக்கத்துடா, உன் நினைவுகளை நான் அறிகிற தேவனாய் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறேன். சிக்கட்டக்கத்துடா, எளியவானை நான் உயர்த்துகிற தேவனாய் இருக்கிறேன். திஷக்கட்டக்கத்துடா, என்னை நோக்கி இந்த வேளையில பார், நான் ஒருபோதும் உன்னை கைவிடுவதில்லை, நான் உன்னை மறப்பதில்லை, நான் உன்னை கைவிடுவதில்லை. என்றென்றைக்கும் ஜெயத்தை தந்து உனக்காக உனக்காக உன் குடும்பத்திலும் உன் சரீரத்திலும் கிரியை செய்கிற எல்லா பலவீனங்களையும் சத்துருவின் கிரிகளையும் நான் அழித்து போட வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறேன். நான் உனக்காக யுத்தம் செய்து உனக்கு ஜெயத்தை வாங்கி தர வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறேன். நான் உன்னை என்றென்றைக்கு மறப்பதில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். கரங்களை தட்டி தட்டி ஆவியானவரை நாம் மகிமைப்படுத்துவோமாக. தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. நன்றி ராஜா. ஆண்டவரே, நீர் எங்களை மறவாத தேவன், உமக்கு நன்றி. ஆமென். நாம் கூட அநேக நேரங்களில் தேவனை நாம் மறந்து விடலாம். தேவனுடைய அன்பை விட்டு நீ தூரமாய் போலாம்.
தேவனுடைய நீதியை அவருடைய சமூகத்தை தேடாதபடிக்கு நீ உலகத்துக்காக நீ இடம் கொடுக்கலாம். நீ தேவனை நீ மறந்தாலும் அவர் நம்மை மறவாத தேவனாய் இருக்கிறார், நம்முடைய நினைவாய் இருக்கிறார். தேவனுடைய அன்பு நம்மேல் எவ்வளவு அன்பு இருக்குமானால் இந்த வேளையில் ஆவியானவர் நம்மோடு அவர் பேசிக் கொண்டிருக்கிறார். என்றென்றைக்கும் நான் உன்னை மறப்பதில்லை என்று. நாம் மறவாத தேவன், அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன், அவர் நேற்றும் என்றும் என்றும் மாறாத தேவன். நம்மை ஒருபோதும் நம்மை மறப்பதில்லை. முடிவு பரியந்தம் அவர் நம்மை நடத்த வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். அவருடைய சமூகத்துக்காக நாம் அவர் பேசின வார்த்தைகளுக்காகவும் நாம் கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். இந்த முழு இரவு ஜெபத்தை கர்த்தர் ஆரம்பம் முதல் முடிவு வரை கர்த்தர் நமக்கு நடத்தி தந்தார். இந்த முழு இரவு ஜெபத்துல கலந்து கொண்ட பெரியோர் முதல் சிறியோர் வரைக்கும் எங்கிலிருந்து கர்த்தர் ஒவ்வொருவருக்கும் தேவன் நன்மை செய்திருக்கிறார். தேவ சமூகத்துக்கு ஒருவராகிலும் வெறுமையாக போனது சரித்திரமே கிடையாது. கர்த்தர் ஆசீர்வதித்து கர்த்தர் வழி நடத்துகிறார். வந்த பெரியோர் முதல் சிறியோர் வரைக்கும் தேவ சமூகத்துக்கு வந்த நம்ம ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதித்தார். ரெட்டிப்பான நன்மையினாலும் நல்ல ஒரு பாதுகாப்பையும் தேவனுடைய கிருபையும் அவருடைய தயவும் நமக்கு தந்து அவர் வழி நடத்தினார். அதற்காக நம் கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். இந்த முழு இரவு ஜெபத்துக்கு வந்தது நிமித்தம் ஒவ்வொரு இதயத்தின் வேண்டுதல்களை கர்த்தர் கேட்டு எந்தெந்த குடும்பத்தில் ரட்சிக்கப்படாமல் இருக்காங்களோ, தேவனை அறியாமல் இருக்கிறார்களோ, அத்தனை குடும்பத்திலையும் கர்த்தர் ரட்சிப்பு உண்டாகணும். ரட்சிப்பு கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள் சொன்ன வசனத்தின்படி ஜீவனுள்ள அந்த வார்த்தையின் மூலமாக கர்த்தர் ஒவ்வொரு குடும்பத்தில் ரட்சிக்கப்படாதவங்களை கர்த்தர் ரட்சித்து ஒவ்வொருவரையும் கர்த்தர் விடுவித்து தேவனுடைய பிள்ளைகளாய் கர்த்தர் மாற்றி தரப்போகிறார். அதற்காக விசுவாசித்து நாம் கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். இந்த இயேசு ராஜா ஒரு நாள் வருவார். மத்திய ஆகாயத்தில் அவர் வெளிப்படுவார். இந்த பூமியில கடைசி சத்தம் கேட்க போது மனுஷ சத்தம் இல்ல, அது தேவ சத்தம், தேவ எக்கால சத்தம். இதுதான் இந்த பூமியில கேட்க போகிற கடைசி சத்தம். இந்த எக்கால சத்தத்துக்கு நாம் எல்லாரும் ஆயத்தமாக அவரை சந்திக்க கர்த்தர் நமக்கு கிருபை செய்ய முடியாது. கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். எல்லா துதி கனம் மகிமையும் எல்லா பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவருக்கே கொடுத்து கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். எங்கள் அன்பின் இயேசுவே, நாங்கள் நம்மை துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா, ஆரம்பம் முதல் முடிவு வரை இந்த முழு இரவு ஜெபத்தை கர்த்தாவை நீங்க ஆசீர்வதித்தபடியால் ஸ்தோத்திரம். ஆண்டவர், நீங்க எங்களோடு பேசின ஜீவனுள்ள வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். ஜெப பகுதி, நீங்க பாடல் பகுதி, ஆராதனை பகுதியில் தீர்க்க தரிசன வார்த்தை மூலமாய் நீங்க எங்களோடு பேசின நம்முடைய வார்த்தைகளுக்காக நன்றி ராஜா. ஜெப பகுதியில ஒவ்வொரு விண்ணப்பங்களையும் கேட்டு எங்களுக்கு பதிலை தந்தபடியால் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, ஜெப பகுதியை ஆசீர்வதித்தபடியால் ஸ்தோத்திரம். இப்ப தேவ செய்தியும் கர்த்தாவே, ஆண்டவரே கர்த்தாவே, நீங்க எங்களோடு எவ்வளவு நேரம் பேசின நம்முடைய கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, எளியவானே ஆண்டவர் நீ உயர்த்துகிறீர், எளியவானே நீ நினைக்கிறீர், எளியவானே நீ ரட்சிக்கிறீர். கர்த்தா, எளியவானே விடுவிக்கிற தேவனாய் இருக்கீங்க, எளியவானே நீ தப்புவிக்கிற தேவனாய் இருக்கீங்க, எளியவானே நீ விசாரிக்கிற தேவனாய் இருக்கீங்கப்பா. கர்த்தர், எளியவானுக்கு நீ இறங்குகிற தேவனாய் இருக்கீங்க. ஆண்டவரே கர்த்தர், நீர் எளியவான்களின் விண்ணப்பத்தை நீ கேட்கிற தேவனாய் ஆண்டவரே நீங்க வெளிப்பட்டீங்க. ஜெபத்தை கேட்டு பதிலை தந்தீங்க. கர்த்தாவை, தொடர்ந்து வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் உடைய வார்த்தையின் மூலமாக உங்களுடைய வலதுகரத்தை நீட்டி ஒவ்வொருவரையும் நீங்க ஆசீர்வதித்தபடியா நன்றி ராஜா. தொடர்ந்து உடைய பாதுகாப்பு, உடைய கிருபை, உடைய தயவு ஒவ்வொரு மேலும் காணப்படட்டும். ஆசீர்வதிங்க. எல்லா துதி கன மகிமையும் ஆண்டவரே எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் எங்க நல்ல பிதாவே, ஆமென். எல்லா துதி கன மகிமையும் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவருக்கே கொடுத்து கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். தொடர்ந்து நாம் சொல்லுவோம், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன்.
கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் அவருடைய பாதுகாவலும் நம்ம அனைவரோடும் கூட என்றென்றைக்கும் சதா காலங்களிலும் இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா.